Hello guys, welcome back to Easy Preparation. இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஃபைனல் டச் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா இப்போது எக்ஸாம் டேட்டு நெருங்கிடுச்சு. அதனால் பர்சனலாக கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, மேம் இதை மட்டும் படித்தா போதுமா, இல்லை இதை மட்டும் கவர் பண்ணால் போதுமா, இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க. கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வாய்ஸ் நோட் கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நம்ம சைட்லேருந்து சம் ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுவோம். ஸோ ஃபைனல் டச் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஈவன் நீங்கள் சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட், அதாவது டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சிஸ்டம் மேனேஜருக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி ஏஇ ட்ரிபிள் இ ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஜென்ரல் வீடியோ தான். ஸோ ஃபைனல் டச் இதெல்லாம் பண்ணாமல் போயிடாதீங்க. டோன்ட். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயம் டெஃபினட்டாக இருக்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி அதை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இப்போ எனக்கு நிறைய சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட டவுட் என்ன அதிகமாக இருக்குன்னா, மேம் நாங்கள் இப்போ தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோம், படிச்சிட்ருக்குறோம், இது மாதிரி அடுத்த எக்ஸாம் வருமா, இதே எக்ஸாம் நெக்ஸ்ட்டு வருமா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க மட்டும் இல்லை, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ இது எனக்கு ஷுவராக சொல்ல முடியாதுமா, ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் வேகன்சி. ஓகேங்களா? நமக்கு இயர்லி ஒன்ஸ் வரக்கூடிய எக்ஸாம் இது கிடையாது. ஓகேங்களா? மேபி இந்த டைம் ஃபில் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் வேகன்சி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 2 3 8 9 10. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது ஷுவராக நம்ம சொல்ல முடியாது. இப்போ இபினா இயர்லி ஒன்ஸ் இவ்வளோ ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்ராக்சிமேட்டாக நமக்கு தெரியும். பிடபிள்யூடினா இவ்வளவு, அதில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒதுக்குறாங்க அதெல்லாமே ஓரளவு தெரியும். பட் இது நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. ஓகேங்களா? என்கிட்ட கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வீடியோலையும் உங்களுக்கு இதை தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் திங் இப்போ ரீசெண்டாக கொஷின் பேங்க் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறேன், கொஞ்சம் பேருக்கு கொடுக்கல. ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறதையும் கிளாரிட்டி சொல்லிடுறேன். அதாவது என்னை அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட் சிஎஸ்சிஐடியாக இருந்தால் டெஃபினட்டாக மெட்டீரியல் கொஷின் பேங்க் ரெண்டுமே நான் கொடுப்பேன். ஓகேங்களா? இசிஇ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல முடிக்க முடியாதுமா, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். அதுவே சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்னா ஃப்யூச்சர் யூஸ்க்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஜென்ரல் பேப்பர் தானே. நம்ம இசிஇக்கு எப்படி ஒரு 8 பேப்பர் காமன் ரிப்பீட்டடாக எல்லா சிலபஸ்லையும் வருமோ, அதே மாதிரி தான் இவங்களுக்கு என்னென்னா ஒரு 8 பேப்பரில் 90% ஆஃப் சிலபஸ் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்டேட் ஆர் சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர சிலபஸ் உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக இருக்குங்கிறதுனால அவங்களோட ஃப்யூச்சர் யூஸ்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெட்டீரியல் ஒர்த்துங்கிற ரீசன்னால் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அவங்களுக்கு யோசிக்காமல் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ கிளாரிட்டி புரியுதாப்பா? யாருக்கு அதே மாதிரி நம்ம இசிஇ பசங்க மெட்டீரியல் படிச்சுட்டு இருக்க பசங்க சடனாக ஜர்க்கடிச்சு மேம் கொஷின் பேங்க் வாங்கியிருக்கலாமோ, படிச்சிருக்கலாமோ, எனக்கு இப்போ கொஞ்சம் டவுன் ஆகுது, கான்ஃபிடென்ட் லெவல் குறையுது அப்படிலாம் சொல்லுவீங்க. அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் அதெல்லாம் இல்லை. நீ மெட்டீரியலை மட்டும் கவர் பண்ணி என்ன படிச்சிருக்கோ அதை மட்டும் எழுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். கொஷின் பேங்க் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகேங்களா? ரீசன் இதுதான். லாஸ்ட் மினிட்ல வாங்கி நீ என்ன பண்ணுவ, கவரே பண்ண முடியாமல் நீ என்ன வாங்குவீங்க, அதனால் நான் அதை ஓமிட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? தேர்ட் திங் என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், என்னை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்கப்பா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு எப்படி தேங்க் பண்ணுறதுனே தெரியல. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு, இப்போ டோட்டலாக வேறு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இசிஇ அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்தோம். எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இ இந்த சர்க்கிள்குள்ளேயே இருந்தோம். இப்போ இந்த இயர் தான் நமக்கு இசிஇக்கு வேகன்சி இல்லைங்கிற ரீசனுக்காக டிப்ளமோக்கு சம் சிலபஸ் கோடுக்கு மட்டும் நம்ம கோர்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், நம்ம இசிஇ பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த விதத்தில் இந்த சிஸ்டம் மேனேஜரோட போஸ்ட்னால எனக்கு நிறைய சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸோட டச் கிடச்சிருக்கு. எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களோட கம்யூனிகேஷன் வைஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அப்ரோச் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் என்ன அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறதும் இல்லாமல் அதர் பீப்புளுக்கும் கன்வே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதை நான் எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் மற்ற இடத்துல சொல்லுங்கள், உங்கள் கசினுக்கு கன்வே பண்ணுங்கள், நெய்பர்ஸ்க்கு கன்வே பண்ணுங்கள், அதெல்லாம் நான் எந்த இடத்துலையுமே ஈவன் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா வீடியோலையும் சரி, எங்கேயுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேங்களா? பட் அவங்களே வாலண்டியராக மேம் என்னோட கசின் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோடுக்கு உங்ககிட்ட கோர்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் இந்த மாதிரி என்ன ரெஃபர் பண்ணும்போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. ஈவன் நான் வாலண்டியராக உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா கூட நீங்கள் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே எனக்கு இப்போ நான் பார்க்கக்கூடிய ஒர்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக டிப்ளமோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே பயந்துக்கிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைம் டிப்ளமோ ஸ்டார்ட் பண்ணது ஏன்னா நமக்கு ஈஸிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஸோ நம்ம இருக்கக்கூடிய சான்சஸை யூஸ் பண்ணிப்போம். அப்போ
ஸ்டூடெண்ட்ஸும் வந்து மேம் டிப்ளமோக்கு இந்த கோடுக்கு வந்து நமக்கு வந்து உங்களால் கொடுக்க முடியுமா, கோர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமாங்கும் போது ஓகேம்மா எல்லாமே ஃபேக்கல்ட்டி வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம், சரி பண்ணலாமே அப்படின்னு தான். ஆனால் இதில் எல்லாத்தையும் தாண்டி இப்போ அதிக என்கொயரிஸ் வந்து எனக்கு சிவில் மெக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது. அது எப்படின்னே தெரியல. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மேம் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி தெரிஞ்சவங்க சொன்னாங்க, வீடியோஸ் பார்த்தேன், ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லும் போது எனக்கு உண்மையாகவே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி என்னோடய சைட்லேருந்தும் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், சிஸ்டம் மேனேஜருக்கு வந்து என்னென்ன கோர்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அந்த விதத்தில் நான் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் ரொம்பவே சந்தோஷமாக இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறதாவும், ஃப்ரீ கிளாஸஸ் வந்து டைம் கம்ப்ளீட் ஆனதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட 70% ஆஃப் கிளாஸஸ் வந்து மேம் எடுத்திருப்பாங்க. மெட்டீரியல் ஃபஸ்ட்டே டிஸ்பேச் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது கொஷின் பேக் டிஸ்பேச் பண்ணோம். அடுத்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒன்று லான்ச் பண்ணோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்மே சப்ஜெக்ட் டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மார்க் டெஸ்ட் 4 டெஸ்ட்டு தான். அது வந்து உங்களுக்கு மண்டே ஸ்டார்ட் பண்ணி தேர்ஸ்டே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃப்ரைடே 1 டே வந்து நீங்கள் ஹோல் ரிவிஷன் பண்ணிவிட்டு சாட்டர்டே வந்து டேரெக்டாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நான் வந்து சிஸ்டம் மேனேஜருக்கு என்ன சொல்லணும், ஸோ சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சைடு ட்ரிபிள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் அதை தான் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து மெட்டீரியலு ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருந்தோம். அங்கேயும் அப்படி தான் சப்ஜெக்ட் டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மார்க் டெஸ்ட் வந்து அவங்களுக்கு 5 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அது வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் மாதிரி குரூப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ என்னோடய சைட்லேருந்து பெண்டிங்கிறது இல்லை. அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் ஆல்ட்ரேஷன் நான் வந்து பசங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய சைடில் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம சைட்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஒரு ரீசன், நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். அதே மாதிரி மெக்கானிக்கல் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட அத்தனை பேருக்குமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அம்மா ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் ஏன்னா இன்ஜினியரிங் ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்தது டிப்ளமோக்கு தான் வருவேன், ஸோ உங்களுக்கு நான் ஒர்க்கு பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் பார்த்துட்டு முடியுமா முடியாதாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, என்ன அப்ரோச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே வந்து கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப அன்டைம்லாம் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க, அன்டைம்லாம் மெசேஜ் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போவும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு மேம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா, நிறைய பேர் படிக்கிறாங்களா மேம் அப்படின்னு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கிட்டேருந்து அதிக ரெஸ்பாண்ட் வராது. ஓகேங்களா? நான் ஒரே வார்த்தையாக ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உன்னோட ஒர்க்கை நீ ஒழுங்காக பார்க்கணும். ஓகேங்களா? நீ மற்றவங்கள பார்த்துட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் மற்றவங்களே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஸோ அதில் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லைங்கிறதுனால என்னோடய ரெஸ்பான்மே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நீங்கள் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபைனல் டச் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சண்டே ஓகேவா, இல்லைனாலும் நீ நாளைக்கு மண்டேயோட நீங்கள் சிலபஸில் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கியோ அதோட அப்படியே நிப்பாட்டுங்க. ஓகேவா? இது வந்து நம்ம கோர்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்டு தான், வாங்காத ஸ்டூடெண்ட்டு தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுமா. ஓகேங்களா? நான் எல்லாருக்குமே ஜென்ரலாக கொடுக்கக்கூடியது தான். ஸோ என்ன அப்படின்னா, நாளையோட நீ என்ன படிச்சிருக்கியோ அதோட நிப்பாட்டிட்டு, ஓகேங்களா, திங்கள் டு வெள்ளி, ஓகேவா, 4 நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இவ்வளோ நாள், மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம், நீ முடிவெடுத்து படித்ததே 2 மாதம். இல்லை மேம் நான் இன்றைக்கி தான் மேம் ஆரம்பிச்சிருக்கிறேன், எக்ஸாம் 1 வீக்கில் என்ன பண்ண முடியும்னு ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணு. இதுக்கு முன்னாடி படித்தேன் மேம், ஓரளவு நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நோட்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். ஓகேவா? நான் வெறும் ஒரு பக்கம் தான் மேம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு பக்கத்தை தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக நானே நோட்ஸ் அப்படி தான் எடுக்க சொல்லுவேன். ஒரு யூனிட்க்கு ஒரு பக்கம் தான், குட்டியாக என்னென்ன கீ பாயிண்ட்ஸு, என்னென்ன வேர்ட்ஸு இதெல்லாமே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இல்லை மேம் நான் அதெல்லாம் நோட் பண்ணல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மேம் இது வரைக்கும் படித்தேன் மேம், ஆனால் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கேனே தெரியல மேம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுரு. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட சேனலில் சப்ஜெக்ட் வைஸாக மேம் வந்து கான்செப்ட் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் வீடியோஸை பொறுமையாக கேளு. ஓகேங்களா? அதில் உங்களால் 50% வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது யாருக்குன்னா, இது வரைக்குமே பிடிபடலை மேம், இது வரைக்குமே படித்தேன், இதுக்கப்புறமுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா கூட, எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த 1 வீக்கை நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்வியஸாக நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா உன்னோட பெஸ்ட்டை நீ அங்கே எக்ஸாமில் கொடுக்க முடியும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். நோட்ஸ் எழுதியிருக்க அப்படின்னா நோட்ஸை ரீகால் பண்ணிவிட்டு கொஷின்ஸாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மேம் என்கிட்ட சோர்ஸ் எதுவுமே இல்லை, நான் தான் சொன்னல இது ஜென்ரலாக கொடுக்கக்கூடியது அப்படின்னு. ஸோ நோட்ஸும் எடுக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோஸ், ஓகேவா, டைம் எடுக்க தான் செய்யும், ஆனால்
நீ ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிக்க ஓ இவ்வளோ தானா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? என்னன்னே புரியல மேம், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னன்னே தெரியல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கூட வீடியோவை பார்க்கும்போது ஓகே இந்த யூனிட்னா இதுதான். ஓகேங்களா? இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டிங்கிறத நான் எடுக்கிறதா இருந்தேன். பட் என்ன அப்படின்னா நமக்கு டைம் இல்லாதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்னப்பா, செக்யூர் பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து என்னது டேரெக்டாக இன்புட்டை கொடுக்காம வித் ரெஸ்பெக்ட் டு கோடில் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உஷாங்கிறத நான் எப்படி டேரெக்டாக உஷான்னு மெசேஜ் பண்ணாமல் அப்படியே உல்டாவா SHUA சம்திங் ஏதோ ஒன்று உல்டாவா அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடியது தான் கீ. ஓகேங்களா? அதில் 2 கீ இருக்குது, பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ. ஓகேங்களா? இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறேன்னு நினைக்காதீங்கம்மா. இதெல்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஃபேக்கல்ட்டி எடுத்தது. ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட வளரிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான் உண்மை. எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், பட் எடுக்கிற ஐடியாவில் இருந்தேன். அப்போ இது நான் ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ளே இன்டெப்த்தாக போனீங்கன்னா அதில் நிறைய அல்காரிதம் இருக்கும். DES AES அல்காரிதமு, இது பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபியில் கொஞ்சம் அல்காரிதம் ஃபாலோ பண்ணுவாங்க, ப்ரைவேட் கீ, சிமெட்ரிக் கீ, ஏசிமெட்ரிக் கீ, இதெல்லாம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் கான்செப்ட் என்ன, சைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து என்னது டைரெக்டாக கொடுக்காம உல்டாவாக மாற்றும் போது ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க எந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக செக்யூர்டாக கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஹேக் பண்ணுறவங்களும் ஹேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ராக்டிக்கலாக படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ அதனால தான் இதில் அந்த இந்த கான்செப்ட்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே தியரி பேப்பருங்கும் போது இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ மேம் வீடியோ எடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நீ படிக்கலை விட்டுரு. வீடியோ ஏற்கனவே பார்த்து நோட்ஸ் எடுக்கிறேன்னா அந்த நோட்ஸை நல்லா தரவு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஷின் பேங்க்கில் அப்படியே கண்ணாலே ஓரலாக பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மேம் இப்போதைக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமா மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம ECEன்னு வச்சுக்கோங்களேன். ECEனா ஒரே ஒரு கான்செப்ட் தான், அதுக்கு கீழே ஒரு 4-5 கேஸ் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்லாம் வரும். ஓகேங்களா? பட் இது எல்லாமே தியரிங்கிறதுனால உனக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் மட்டும் படித்தா ஒர்க் அவுட் ஆகுமானா ஆகாது. ஓகேங்களா? ECக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், பட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா டெஃபினட்டாக டவுட்டு தான். ஓகேவா? கொஷின்ஸ் தாராளமாக படிச்சுக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து வாங்க. மறுபடியும் வீடியோஸ் வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த நோட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோ. இல்லை மேம் நான் வீடியோஸ் பார்க்கலன்னா வீடியோஸ் மட்டும் பாரு. ஓகேவா? அதுவே 50% ஆஃப் டேட்டாஸ் வந்து நீ கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நமக்கு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ்க்கு இந்த CSCITக்கு எதுவுமே இல்லைம்மா. MCQ டைப் மாடல் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா கொஷின் பேங்க்கை லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? மேம் நான் ஏற்கனவே படித்தேன் அப்படின்னா ஏற்கனவே படித்ததுக்கும் இப்போ திருப்பி படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்கில் புரியாமல் கூட படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரீட் பண்ணும்போது ஓ இதை தான் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, இதுக்கு உள்ளதான் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசியிருந்தாங்க. CSE ஸ்டூடெண்ட் தான். நான் கூட சொன்னேன்ல அவங்களுக்கு கொஷின் பேங்க் கொடுக்குறேன் நமக்கு கொடுக்கலையே அப்படின்ட்டு. அப்போ பேசும்போது அவங்க தலைகீழாக வந்தாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்ச் வாங்கி எழுதிட்டாங்க. மேம் எனக்கு மெட்டீரியல் கிடைக்குமா நாங்கள். அப்போ நான் கேட்டேன் ஏன்பா அப்படின்னு. மேம் இல்லை மேம் நீங்கள் CSE ஸ்டூடெண்ட் தானே, ஆல்ரெடி சோர்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கல்ல, அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு தானே டெஸ்ட்டுக்கு வந்தீங்க, எதுக்கு மறுபடியும் மெட்டீரியல் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் கூட எனக்கு ஆன்சர் தெரியல மேம் அப்படின்னு. அவங்க ஏமா அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். என்னோட கெஸ்ஸிங் நான் கெஸ் பண்ணி தான் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு. இல்லை மேம் சிலபஸில் இருக்கக்கூடிய டைட்டிலை வந்து நெட்டில் போட்டுட்டு அதை மட்டும் அப்படியே படிக்கிறது. அந்த தப்பை மட்டும் தயவு செய்து இந்த எக்ஸாம்னு இல்லை எந்த எக்ஸாமுக்குமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? நிறைய பேரோட தாட் எப்படின்னா சிலபஸில் இந்த டாபிக் இருக்கா அதை நெட்டில் போடுறது, அதை போட்டால் அதில் என்ன கண்டென்ட் வருதோ அதை நோட்ஸ் எடுத்து அதை பர்ஃபெக்டாக படிக்கிறது. ஓகேங்களா? இது எதுக்கு வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்னா, ஒரு யூனிட்டில் 20 கொஷின் கேட்குறாங்கன்னு சொன்னால அதில் அந்த 10 கொஷின் வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் அந்த நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கிறீங்க தெரியுமா, அது வரைக்கும் தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களால் ஜஸ்ட்டு அந்த மாதிரி சர்ச் பண்ணி படித்து எக்ஸாம் மட்டும்தான் போய் எழுதிட்டு வர முடியுமே தவிர உன்னோட கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ரீசன் என்னென்னா அதில் பேசிக் டெஃபினேஷனு ஃபார்முலாஸ் இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நான் ஜென்ரலாக பேசுகிறேன், ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவீங்க.
ஓகேங்களா? இது எந்த இடத்துல நிற்கும், இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். மேபி நீங்கள் வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட் கூட அப்படி படிச்சிருக்கலாம். மேம் நானும் அப்படி தான் மேம் படித்தேன். ஈவன் நானுமே சொல்லுவேன், தியரி பேப்பரில் லாஸ்ட் மினிட்ல அந்த மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். அது எதுக்குன்னா அட்லீஸ்ட் நம்ம சிலபஸை கவர் பண்ண முடியுமேன்னு சொல்லியிருப்பேனே தவிர அது ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நல்ல மைண்டில் வச்சுக்கோ. இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த ஒர்க்கை பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? நெட்டில் சர்ச் பண்ணி இதை சொல்கிறீங்க. நம்ம இசிஇ பேப்பர்ஸ்க்கே நம்ம பசங்க சர்க்யூட் தியரி கண்ட்ரோல் சிஸ்டம்க்கெலாம் சர்ச் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓகேவா? இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா, நீ படித்ததெல்லாம் அங்கே வந்திருக்கும், ஆனால் கீழே இருக்குது தெரியுமா ஆப்ஷனு, 4 ஆப்ஷனில் 2 ஃபில்ட்ரு பண்ணிடுவேன். இந்த 2ல் ஏவா பியா, இந்த ஆப்ஷன் தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? டெஃபினட்டாக நீங்களே சொல்லுவீங்க, மேம் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு அங்கே போயிட்டு படித்தேன், நல்லா படிச்சுட்டு போனேன் மேம், ஆனால் எனக்கு 4ல் 2 தான் ஃபில்ட்ரு பண்ண முடிஞ்சது, 2க்கு அப்புறம் 1 போக முடியலன்னு. ரீசன் என்னென்னா 20 கொஷினில் 10 கொஷின் பேசிக் கொஷின்ஸாக கேட்பாங்களா, அதாவது டெஃபினேஷனு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டைப்ஸு, தென் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதில் நீ 10 கொஷின் கூட இல்லை, 8 கொஷின் அட்டன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 12 கொஷினுக்கு கான்செப்ட் வைஸாக உனக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நானே சொல்லிட்டேன், அப்போ நீங்கள் சிலபஸ் வைஸான டாபிக் தானேம்மா படிச்சிங்க அப்படின்னா, ஆமாம் மேம் அந்த தப்பு பண்ணிட்டேன், இப்போ பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியல, நான் தப்பான இதில் போயிருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராப்பராக இந்த எக்ஸாமுக்கு படிங்க, எழுதுங்க, ஆனால் இதுக்கு அடுத்தது இந்த தப்பை பண்ணாதீங்க, ப்ராப்பராக சோர்ஸஸ் வச்சு படிக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால் மேம் தியரி பேப்பர் தானே மேம் அப்படின்னா, தியரி பேப்பருக்கு கூட இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஆனால் என்னென்னா ஜஸ்ட் ஒரு 40% தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நெட்டு கண்டென்ட் வந்து தப்பாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க, ஆனால் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணுமா. ஓகேவா? நீ மெட்டீரியல்னு ஒன்று கையில் வச்சுருக்க, மெட்டீரியல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம காலேஜில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய புக்ஸு அவ்வளோதான். அந்த புக்ஸை மட்டுமே நீங்கள் அதுதான் படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், அதை தான் பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, ஸோ வீடியோஸை பார்த்துட்டு அப்புறம் எழுதியிருக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸை கவர் பண்ணிவிட்டு தென் அதுக்கு அடுத்தது டெஸ்பேட்ச் கொஷின்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? மேம் இல்லை மேம் நான் கொஷின் பேங்க் வாங்கல, மெட்டீரியல் தான் வாங்கியிருக்கேன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மெட்டீரியலில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே மேம் நான் வாங்கினதோட சரி மேம், தொடவே இல்லை, எனக்கு அது தொட்டாலே எனக்கு பிடிக்கல, பார்க்கவே எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படிங்கிறவங்க கூட ஓப்பன் பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு யூனிட்டை மட்டும் டச்சே பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ப்ரோக்ராமிங் பேப்பரு, பேஜஸ் அதிகமாக இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? ப்ரோக்ராமிங் வரலனா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோ. இப்போ செகண்ட் யூனிட் ஓப்பன் பண்ணுற அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? நம்மளோட மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு பேஜில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு கொடுத்துருப்பேன். அதை மட்டும் சர்ச் பண்ணி ஜஸ்ட் அட்லீஸ்ட் அதையாவது கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இது இப்போவும் படிக்கிறீங்க, இதுக்கப்புறமும் படிக்க வேண்டாம். ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களோட ஒரே ஒர்க்கு என்ன அப்படின்னா, என்ன படிச்சிருக்கியோ, மேம் நான் வெறும் 30% தான் மேம் படிச்சிருக்கேன், அந்த 30% ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு என்ட்ராகும். 30%னா டெஃபினட்டாக 2 நாளில் கூட முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கூட இன்னும் படிக்க வேண்டியது என்ன இருக்கும். ஏன்னா ரிவிஷன் பண்ணாமல் போகாதீங்கம்மா. நீங்கள் வந்து ரிவிஷன் மீன்ஸ் என்னென்னா ப்ராக்டிஸ் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோ. ரிவிஷன் வேறு, ப்ராக்டிஸ் வேறு. ஓகேவா? ப்ராக்டிஸுங்கிறது எம்சிக்யூ கொஷின்ஸாக இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸாக பார்க்குறது வந்து ப்ராக்டிஸ், நான் அதை சொல்லலை. ரிவிஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா, படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிவிஷன். ஓகேவா? இது வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு வரைக்கும் நீ என்ன முடிச்சிருக்கியோ, 70% முடிச்சிருக்க அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்குது அப்படின்னா எந்த யூனிட் தொடலையோ அந்த யூனிட்டை மட்டும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களாப்பா? ஸோ இதுதான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா? பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, டாப்பிக்கை சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லொக்கேஷன் எங்கேங்கிறத முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இதை படிக்கலையாடா, அதை நான் படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டியாடா, அந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எதுக்கும் அலட்டிக்காதீங்க. இவ்வளோ தான் படிச்சிருக்கிறேன், பார்ப்போம், எழுதுவோம், அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த சுற்றி குழப்புற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களை விட மார்க் கம்மியாக இருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறேன் நான். ஸோ அதனால் அதை பற்றிலாம் கேர் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நீடட் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மேம் நீங்கள் நல்லா
போயிட்டுருக்கீங்க மேம், எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலாமே மேம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக உங்களோட சஜஷன் எடுத்துக்கிறேம்மா, நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய சைட்லேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே சமயத்தில் முடியாதுன்னாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். ஓகேங்களா? இதனால் முடியாது, முடியும் அப்படின்னா நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிம்பேன். முடிகிற மாதிரி இருந்தால் முடியுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுவேன். நான் எல்லாமே கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறதுனால அதனால தான் ட்ராக் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எந்த டவுட்னாலும் தாராளமாக கேளுங்க, கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல ஒரு 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 கன்ஃபியூஷன் வரும். நம்ம கரெக்டாக போகிறோமா, படிக்கிறோமா, செய்கிறோமா, பண்ணுறோமான்ட்டு. இதுதான், இவ்வளோ தான், நம்ம போகிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி எழுதுனதுக்கப்புறம் அந்த 3 மணி நேரத்தில் நிறைய கண்டுபிடிப்பீங்க. 3 ஹார்ஸில் இந்த தப்பை பண்ணிட்டோன்னு அதை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு அடுத்த எக்ஸாமில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.